கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பானவர்களே, இன்றைய நாட்களிலே பல மனிதர்கள் கொடிய நோயினாலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் கேன்சர் என்று சொல்லிவிட்டார், இனி இந்த நோயை குணப்படுத்த முடியாது, வாழ்நாள் முழுவதும் மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டவரை விசுவாசியுங்கள். அவர் உங்களை விடுதலையாக்குவார். அவருடைய தழும்புள்ள கரத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து பரிபூர்ண சுகத்தை தருவார். வேதத்தில் கூட எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையை காண்பீர்கள். வாக்கு பண்ணினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் பெரிய காரியங்களை செய்வார். தினமும் பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சோதனைகள் வியாதிகள் கண்டிப்பாக வரும். இந்த வசனத்தை அறிக்கையிட்டு நாம ஜெபிக்கிற போது எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் விடுதலையாக்கி நமக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் தர வல்லவராக இருக்கிறார். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். God bless you.